சிதம்பர ரகசியம் என்றால் என்ன? சிதம்பர ரகசியம் என்பது ஒன்றுமில்லை என்பதுதான் சிதம்பர ரகசியம். சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்ட சைவ சமயத்தில் கோயில் என்று கொண்டாடப்படும் ஒரே தலம் தில்லை சிதம்பரம். பஞ்சபூத தலங்களுள் ஆகாயத்திற்குரிய தலமாக இது விளங்குகிறது. அந்த ஆகாய தத்துவத்தை விளக்குவதுதான் சிதம்பர ரகசியம். ஆகாயம் என்பது வெற்றிடம், எதுவும் இல்லாத தன்மை. இதைதான் சிதம்பர ரகசியம் என்கின்றனர். 18ஆம் நூற்றாண்டின் விடிவெள்ளியாக தோன்றிய வள்ளலார் குழந்தையாக இருக்கும் போது பெற்றோர்கள் அவரை சிதம்பரத்திற்கு அழைத்து செல்கின்றனர். அங்கே நடராஜ பெருமானுக்கு வழிபாடு நடக்கும் போது திரை விலக்கி எதுவும் இல்லை என்ற ஆகாய தத்துவத்தை விளக்கும் போது அக்குழந்தை முகமும் அகமும் மலர்ந்து சிரித்ததாம். அதாவது ஆனந்த தாண்டவனின் ஆலயத்தில் தான் கண்டு கொண்ட ஆச்சரியத்தை கண்டு அப்படி சிரித்ததாம். அந்த ஆச்சரியம் ஒன்றுமில்லை, அதுதான் சிதம்பர ரகசியம். இறைவன் ஆகாயமயமாக இருக்கிறான் என்பதே அந்த ரகசியம். ஆகாயத்திற்கு வடிவமோ நிறமோ உணர்வோ கிடையாது. இல்லாமல் இருப்பதுதான் ஆகாயம். இறைவன் இல்லாமலும் இருக்கிறார் என்பதை ஆகாய தத்துவம் உணர்த்துகிறது. அதாவது எலும்பும் சதையுமாக தோன்றினால்தான் இறைவன் என்றில்லை, தோன்றாமலும் அருள்பாலிக்கலாம். இதன் மூலம் இறைவன் எங்கும் தோன்றா துணையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒழுக்கமாக வாழ வேண்டும். சிதம்பரத்தில் இது மட்டும் ரகசியமில்லை. சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஒற்றை பெருவிரலை ஊன்றி ஆடுகிற இடம்தான் உலகத்தின் மைய பகுதி ஆகும். வெளிநாட்டிலிருந்து 3 அறிஞர்கள் உலகத்தின் மைய பகுதியை கண்டறிய புறப்பட்டு அது இந்தியாவில் இருக்கிறது என்று கண்டறிந்தனர். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றும் தமிழ்நாட்டில் சிதம்பரத்தில் தான் இருக்கிறது என்றும் கண்டறிந்தனர். குறிப்பாக உலகத்தின் மைய பகுதி நடராஜ பெருமான் விரலூன்றி ஆடும் இடம்தான் என்பதை அறிந்து கூறினர் என்பார் பொற்கிளி கவிஞர் சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். இது ஒரு ரகசியம். கோயிலுக்குள் இருக்கும் இந்த நடராஜர் மட்டுமல்ல, இந்த கோயிலே ஒரு ரகசியம்தான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளர் பிரானிற்கு வாய்க்கோ புறவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்பது திருமந்திரம். இதன் அடிப்படையில் இந்த கோயில் மனித உடம்பின் அமைப்பில் உருவானதாகும். இடப்பக்கம் இருக்கும் இதயமாக இயங்கும் இறைவன் ஆடுகிற சபையும் இறைவன் கோயிலுக்கு மேல் வேயப்பட்ட 21,600 ஓடுகள் ஒரு நாளைக்கும் நாம் விடும் மொத்த மூச்சு காற்றுகளின் எண்ணிக்கையிலும் அதற்கு அடிக்கப்பட்டுள்ள 72,000 ஆணிகள் ஒரு நாளைக்கு நாம் இதயத்தின் மொத்த துடிப்பின் எண்ணிக்கையிலும் அமைந்ததாகும். இப்படி சிதம்பரத்தில் ரகசியம் பல. வாழ்வில் ஒரு முறையேனும் இத்தலத்தை தரிசிக்க வேண்டும். தில்லை தரிசிக்க நிச்சயம் முக்திதான்.